ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தை கிருபை ஆண்டு வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக மீராரோட திருச்சபைக்காக எத்தனையோ விதமான கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அசோக் பிரதர் இல்லை, அதுதான் பெரிய மனசு கஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க தான் என்னை மும்பைக்கு அறிமுகப்படுத்தி பலவிதமான திருச்சபைகளை கொண்டு வந்து காட்டி என் கூட ரொம்ப இருந்தவங்க, ரொம்ப சாதிக்க முடியாத காரியத்தை செய்ய முடியாத கிருபை தந்த தேவ மனுஷன். அது மாத்திரமல்ல, உயிருக்கு உயிராய் நேசித்த ஒரு தேவ மனுஷன். அதுதான் நான் பல முறை தந்திருக்கும் போது தங்குற இடத்துல என் கூட தங்குவாங்க. அந்த ரூமில் என் கூட வரமாட்டாங்க, படியிலே உட்காந்துருப்பாங்க. வெளியே 3 நாள் இருக்குந்தா கூட 3 நாளும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. நினச்சி நான் பார்க்கும்போது இப்படி ஒரு உயிருக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அவங்க இறந்துக்கும் போது நம்மளால் வர முடியல, பல சூழ்நிலை வெளியே இருந்தேன், வர முடியல. அது மாத்திரமல்ல, ரொம்ப விதமான காரியங்கள் நினைச்சு பார்க்கும்போது தலையில் தாழ்த்தி நோக்கி பார்க்கலாமா? சீனாய் மலையிலே தேவ மகிமை இறங்கியது. மோசடி முகமே பிரகாசித்தது. தேவ சபையில் காத்திருக்கும் போது, தேவனோடு வாழும்போது இருதயம் பிரகாசிப்பது மாத்திரமல்ல, மகிமையான வாழ்க்கையோடு தருகிறார், மகிமையான வாழ்க்கையை தருகிறார். அந்த கிருபைக்காக திருச்சபைக்கு வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய் கிருபை தாங்கட்டுமா? கேட்கலாமா? ஆண்டவரே கிருபை தாங்கட்டும்னு கேட்கலாமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள்
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தே இந்த பாதத்திலே. உம்மில் ஏக்கமுற்றே விரும்பி வந்தே உந்தன் பாதத்திலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இப்படி பாடுகளை நினைக்கிறோம் ராஜா. இப்படி பாடுகளை நினைத்தது மாத்திரமல்ல, உண்மை போல மாற எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை வேதனை வந்தாலும் பிதாவின் சமூகத்தில் விட்டு எங்கள் வாழ்வு உமக்கு பிரியமான வாழ்வாய் இருக்க கிருபை தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷங்களை பார்க்குது. அது மாத்திரமல்ல, அசோகங்களை பற்றி சொன்னேன் இல்லை, இவ்வளோ பெரிய சிட்டியில் இவ்வளோ பெரிய ஆலயத்துக்கு ஒரு இடத்தை வாங்கி இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஆலயத்தை கட்டுறதுக்கு அவர் ஒரு தூணா முதுகலமாக வாழ்ந்தார். எல்லாருக்கும் தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவனுடைய மரணம் ஒரு பார்வைக்கிற மருமை. பரிசுத்தமான வாழ்க்கை மாத்திரமல்ல, நீதிமானுடைய வாழ்க்கையும் ஆண்டு அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கையாய், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய், ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை மாத்திரமல்ல, அநேகம் பேர்களை தேவனுடைய மந்தையில் சேர்க்கக்கூடிய பாத்திரமா அவன் இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். யோனத்தானும் தாவீதும் ரொம்ப சிநேகிதர்கள். ரொம்ப சிநேகிதர்னா தாவீதுடைய மைத்திரன் தான் யோனத்தான். யோனத்தானுடைய சகோதரி மீகாலை தான் தாவீது கல்யாணம் பண்ணியிருந்தார். ஆனால் யோனத்தான் வந்து பெனியமின் கோத்திரம், தாவீது யூதா கோத்திரம். கோத்திரங்கள் வித்தியாசம் இருந்தாலும் சரி, தாவீதும் யோனத்தானும் உயிரை போல நேசித்தாங்க. உயிரை போல நேசித்தாங்க. இதே முறையில் தாவீது விரட்டுவார், இதே முறையில் தாவீது கஷ்டப்படுத்துவார், யோனத்தான் கஷ்டப்படுத்துவார். ஆனால் என்றுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் சவுல் வந்து ஒரு கொடூரமான மனுஷனா தான் மருமகன் பார்க்கக்கூடாத அளவுக்கு காய்முகாரமாய் பார்த்தான்னு விதத்தில் வாசிக்கிறோம். கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் கொடூரமான மனுஷனாக வாழ்ந்தார். எத்தனையோ முறையில்
தாவீதை கொல்லும்படியாய் எத்தனையோ பிளான் திட்டங்கள்லாம் வச்சுருப்பார். ஒரு முறைலாம் கொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க, ரொம்ப நெருக்கமான இடத்துக்கு. அப்போ தான் தாவீது யோனாத்தான்ட்ட போய் கதறி எழுதுறாரு. 1 சாமுவேல் 20 வாசிக்கும் போது, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தான்டா இருக்குது, ஒரு அடி தூரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அவ்வளவு தூரம் வேதனை கஷ்டப்பட்டு வாழ்ந்தார். ஆனால் யோனாத்தான் செத்த உடனே தாவீது ரொம்ப அழுதார். 2 சாமுவேல் 1:26 வாசிக்கும் போது யோனாத்தானை குறித்து கவலைப்பட்டு அழுகிறாரு. பிரியமான புருஷனே, உன் சிநேகிதம் இஸ்ரேலின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதான் நினச்சி பார்க்கும்போது, இப்படி திருச்சபைகள் உருவாக்குறதுக்கு இந்த ஒரு சில பேர் தான், ஏதோ ஒரு சில பேர் தான் வாழ்வாங்க ஒழிய எல்லாரும் எழும்புறதில்லை. எல்லாரும் யோனத்தானை போல, தாவீதை போல, அசோகங்களை போல எல்லாரும் எழும்புனான்னு சொன்னேன். இன்னைக்கு திருச்சபை எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாரும் கொடுப்பாங்க, வசதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த பாரம் தரிசனம் எல்லாருக்கும் இருக்காது. அந்த பாரம் தரிசனம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழ முடியும், ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ முடியும். நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வேதனை தான், ரொம்ப கஷ்டம்தான். ஏன் கேட்டால் அவருடைய வாழ்க்கையே ஒரு பிரயோஜனமான வாழ்க்கை மாட்டமில்லை, ஒரு சாகசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அதைத்தான் நினச்சி சந்தோஷம். நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா.
4 சகோதரர்கள். எங்க தம்பி இங்க அடிக்கடி வந்திருக்காங்க. அவர் தான் ஐஎம்எஸ் பிரசிடென்டா இருந்தார், என்எம்எஸ் பிரசிடென்ட் இருக்காரு. நிறைய காரியங்கள்ல 4 பிரதர்ஸில் 2 பிரதர்ஸ் இப்போ எங்கிட்ட இல்லை. நாங்கள் 2 பேர் தான், என் தம்பியும் நான் தான் இருக்கோம். எங்கள் அண்ணன் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குலவிளக்கா மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்த மனுஷனாய், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாய், எங்களை உருவாக்கின தகப்பனாய் வாழ்ந்தார். நீங்கள் அவர் இல்லாமல் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் தான். ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், ஒன்றுமே இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்தோம். ஒன்றுமே இல்லை வாழ்ந்த எங்களை ஒரு நட்சத்திரம் வைத்தது மாத்திரமல்ல, ஒரு பாதுகாவலாக இருந்து எங்களுக்கு எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்து வாழ்ந்த மனுஷன். நீங்கள் அவர் இல்லாத பெரிய குறை, எவ்வளோ குறை, ஒன்றும் அவங்களுக்கு குறையா வைக்கல. யோசுவாக்கு அன்று வாக்கு கொடுத்தபடி காலமுதிக்கும் தேசம் அத்தனை சொந்தமாக தருவேன்னு சொல்லி வார்த்தையின்படி எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்த தகப்பனாக வாழ்ந்தார். நினச்சி பார்க்கும்போது எத்தனையோ கஷ்டங்கள் பட்டோம், வேதனைப்பட்டோம். அவர் வாலிபனாக இருந்த நாட்களில் ஊரில், இங்கே இல்லை, சென்னையில் இல்லை, சென்னையிலிருந்து குடியேறணும். அவர் போல காலத்தில் 75 அடி ஆழத்த கிணத்துல கயிறில் இறங்கி கிணறு வெட்டி 3,000 ரூபாய் சம்பளம். அடுத்த அண்ணே யாருக்கா கூப்பிட்ட வேலைக்கு போய் மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கு 8 அணா சம்பளம். இப்படி வாழ்ந்து எங்களுக்கு கரையேற்றி மாத்திரமல்ல, பூமியை தாங்கக்கூடாத அளவிற்கு ஒரு ஆசிர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்ந்த மனுஷன். நீங்கள் அவங்க இல்லை, அதெல்லாம் ரொம்ப வேதனை உண்டு. ஆனால் கர்த்தரின் ஆசிர்வாதம் என்கிட்ட இருந்ததுனால, கடவுள் என் கூட இருந்ததுனால, நான் உன்னோடு கூட இருந்து நீ போக விடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் வார்த்தையின்படி யாக்கோவுக்கு என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு கொடுத்தாங்க. 1968 வருஷம் சென்னைக்கு வந்தோம். எங்கள் அண்ணன் 1965 சென்னைக்கு வந்துட்டார். வந்து வாழ்ந்து பல கஷ்டங்கள் பட்டு பல வேதனைப்பட்டு சைக்கிளில் செருப்பு போட முடியாமல் பேப்பரையும் சாக்கையும் கோணியும் காலில் கட்டி சைக்கிள் ஓட்டின மனுஷன். அப்படிலாம் இன்னைக்கு உருவாக்கி விட்டு நீங்கள் நிலைமையை நினச்சி பார்க்கும்போது கடவுள் எங்கள் கூட இருந்ததுனால தான், கடவுள் எங்கள் கூட இருந்து வழிநடத்தினால தான். எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும், கண்ணீர் பாதை இருந்தாலும் சரி, குறைவில்லாமல் பாதுகாத்து வழிநடத்தின தெய்வம் மாதிரி ஆண்டவருக்கு அடுத்த பிறவியை வாழ்ந்தார். வேதத்தில் வாசியம் இல்லை, நீ லூக்கா 19:10 வாசிக்கும் போது எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகவும் உலகத்தில் வந்தார். எந்த காரியத்தையும் இழந்து போய் வாழ்கிறோமோ அதுக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இழப்பு தான். நிறைய பேர் வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, இழப்பு. சில குடும்பங்களில் சூசைடு, சில குடும்பங்களில் கஷ்டம். காரணம் கேட்டால் மனம் தாழ முடியாத வேதனை, மனம் தாழ முடியாத கஷ்டங்கள், தாங்க முடியலை, மோசடிகள், ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடக்கும். நீ கடவுளுக்கு பிரியமாக வாழும்போது, நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். எத்தனை விதமான பாரங்கள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், கண்ணீர்கள் வரட்டும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மக்களை நம்ம வாழணும். இதுதான் நிறைய உதவி செய்கிறது இல்லை. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தகள் செய்யாமல் இராத வேதத்தில் தான் வாசிக்கும். ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து எங்களை ஆண்டு உயர்த்தினார்ல. உயர்த்தது மாத்திரமல்ல, எவ்வளோ கிருபை தந்து பாதுகாத்து கொண்டு வழிநடத்தினார் சொல்ல. அந்த கிருபை எனக்கு கடவுளோட வாழணும். கடவுளோட வாழ நிறைய பேர் கடவுளோட வாழ்றது இல்லை, ஏதோ வாழ்கிறோம் அவ்வளோதான். அப்படி தான் நினைக்காங்க ஒழிய கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றது இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். உன் வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாக இருக்கா? கடவுளோட வாழக்கூடிய வழியாக இருக்கா? கடவுளுக்கு சாட்சியுள்ள வழியாக இருக்கா? யோசித்து பார்க்கணும், அடிக்கடி யோசிக்கணும். உலகத்தை நீ ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். எங்கள் ஊரில் ஒரு நாள் நான் வாக்கிங் போய்கிட்டு இருந்தேன். வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு ஆள் பிராண்டில் உட்காந்து பைபிள் வாசிட்டு இருந்தார்.
எனக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இவர் இங்கே வந்து வாசிக்கிறது யார், இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, பைபிள் வாசிக்காருன்னு சொல்லி முன்னு போல போனவன் அப்படியே ஸ்டெப்பு 2 ஸ்டெப் பின்னால் வந்து, ஐயா நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களே, நீங்கள் கிறிஸ்தவங்கள பாரம்பரியமான கிறிஸ்தவங்களான்னு கேட்டேன். ஆமாம், அவர் கேட்டார், ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டார். நான் டிஎஸ் குரூப்பில் உள்ள தம்பின்னு சொன்னேன். அவர் உடனே வாங்கய்யா உட்காருங்கன்னு சொல்லி, உங்களை தான் நான் பார்க்க ஆசைப்படுறேன் ஐயா, உங்களை பார்க்க ஆசைப்படுறேன், உட்காருன்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார். அவருக்கு 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகள். மூணார் எஸ்டேட்டில் டீ கம்பெனியில் டீ எஸ்டேட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். 9 பிள்ளைகள் பெற்றெடுத்து வாழ்ந்துக்கிற மனுஷன். பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் இல்லை, ஆண்டவர் அறியாத குடும்பத்தை பிறந்த மனுஷன். அவர் மகன் ஒருத்தன் சென்னைக்கு போயிட்டான். +2 முடிச்ச உடனே சென்னைக்கு போயிட்டான். சென்னைக்கு போயிட்டு வேலை கிடைக்குமான்னு சொல்லி வேலை தேடி இருக்கான். மாரநாதா ஒரு இடத்துல, மாரநாதா சொல்லி ஒரு ஸ்தாபனத்தில், பைபிள் ஸ்தாபனத்தில் ஒரு போர்டு இருந்திருக்குது, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி. அந்த கேட்டு திறந்து உள்ளே போயிட்டான். உள்ளே பிறந்த உடனே அந்த ஐயா உட்காந்துருக்கார் வெளியே, வணக்கம் பண்ணியிருக்கான். இவன் ஒரு கிராமத்து பையன் மாதிரி தெரிஞ்சிருக்க. அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னப்பான்னு கேட்டிருக்காரு. ஐயா வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருந்தது, இதை பார்த்து உள்ளே வந்தேன். உள்ளே வந்தேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், வேலைக்கு ஆட்கள் தேவை, என்ன படிச்சிருக்குன்னு கேட்டார். +2 படிச்சிருக்கேன்னு சொன்னான். அவர் சொன்னார், தம்பி வேலை செய்யதை விட நான் உனக்கு பெரிய வேலை தரேன், அந்த வேலை செய்ய அப்படின்னு கேட்டார். என்ன வேலைன்னு கேட்டான். பைபிள் காலேஜ் உன்னை சேர்த்து விட்றேன், என் காலேஜி நீ படி, கடவுளுக்கு பிரியமான. அவன் ஆண்டவர் தெரியாது இல்லை, அவன் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் விளக்கி சொல்லியிருக்காரு. ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் அழைச்சார், வேதத்தில் வாசிக்கமில்லை. அவன் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பலிகி பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார்ல. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு நீ கடவுளுக்கு மகிமையாக வாழு சொல்லியிருக்கார். இவருடைய வார்த்தை, இவருடைய வாயினுடைய வார்த்தைகள்லாம் கிருபையுள்ள வார்த்தையாக இருந்த உடனே சரியான்னு சொல்லிட்டான். அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒன்று தரேன், நீ எந்த காசுக்கும் கஷ்டப்படாத, நீ நல்ல மனுஷனாக வாழு. என்ன கேட்டால் அவருக்கு ஒரு ஆசைன்னு கேட்டால், ஒரு மனுஷன் 100 ஆடுகளை கொண்டிருந்து ஒரே ஒரு ஆடு காணாமல் போனால் 99 ஆட்டையும் வனாந்தத்தில் விட்டு ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி தன் மார்போடு அணைச்சி ரொம்ப சந்தோஷப்படுவான்ல, அதே போல் ஒரு ஆத்மா கிடைக்கிது இவ்வளோ பாரம்னு சொல்லி தன்னுடைய இனிமையான வார்த்தையினால் கவரை பண்ணி பைபிள் காலேஜ் படிக்க வச்சார். ஆண்டவர் நெருங்கி அன்பெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆசை, இப்படி ஒரு ஆண்டவர் உலகத்தில் இருக்காரா, இப்படி ஒரு தெய்வம் உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேள்வி ஆயிடுச்சு. கேள்வியை ஆண்டவர் ஏற்றுக்கிட ஆரம்பித்து பெரிய போதகராக மாறிட்டான். போதகராக மாறி ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு போகிறான். ஊருக்கு போன தாயின் தந்தைகள்லாம் பார்க்காங்க, இவனுடைய நடைகளெல்லாம் பார்க்காங்க, இவனுடைய வித்தியாசம் நடைகள், இவனுடைய பழக்க வழக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. சாப்பாடை எடுத்து சாப்பிட்ட உடனே தட்டை கழுவி கொண்டு வைக்கிறான். தாய் தம்பருக்கு உள்ள மரியாதை செலுத்துகிறான். கூட பிறந்த ரொம்ப அதிகமாக நேசிக்கான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு அவனுடைய நடையை பார்க்காங்க. வேதத்தில் வாசிக்கமில்லை, நீதிமொழிகள் 22 கடைசியை வாசிக்கும் போது, தன் வேலை ஜாக்காய்மை கண்டாயானா அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக வேதத்தில் வாசிக்கமில்லை. அந்த வார்த்தை எப்படி அவங்களாம் பார்க்காங்க. பார்த்து அந்த குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கடவுளை இப்படியும் ஒரு கடவுள் உண்டா அப்படின்னு சொல்லி நேசிக்க ஆரம்பிக்காங்க. நேசிக்க ஆரம்பித்தப்பட்டு அவங்களும் ஒரு மனமாற்றம் அடைகிறாங்க. சில பேர் நினைக்காங்க கிறிஸ்தவனை மாறுறது மதம் மாற்றுறாங்கன்னு நினைக்காங்க. மதம் மனுஷனுக்கு இல்லை, யானைக்கு தான். யானைக்கு தான் மதம், மனுஷனுக்கு மதம் இருக்குது. யானை தான் மதம் பிடிச்சா யாரை தூக்கி போட்டு காலை போட்டு மிதித்து சாகடிச்சிருது. இது மனுஷனுக்கு கிடையாது, இல்லை மனுஷனுக்கு கிடையாது. நிறைய பேர் தெரியலை, தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் ஆக்ட் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவர் தான் ரட்சகர், இவர் தான் வழிநடத்த முடியும், இவர் தான் பாதுகாக்க முடியும், விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதில்லை. அது பெற்றவங்களும் ஆண்டவர் மாற்றப்பட்டாங்க. அவருக்கு ஒரு தாய் மாமா ஒருத்தர் இருக்கார், அம்மாவுக்கு தம்பி. அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு. இந்த தம்பி
உடனே அவர் கிட்ட போயிட்டு ஒரு தண்ணியை எடுத்து சிலுவை போட்டு தண்ணி எடுத்து நாகமான் போய் சிலுவை தினமும் கலவுனால யோர்தான் நதியில் எழுதும்போது முழுகும்போது சரீரமெல்லாம் சுத்தமாக மாறிச்சு இல்லை. நாகமான் பெரிய குஷ்ரோகி இருந்தான்ல, அதெல்லாம் சொல்லி ஆண்டவரே நாகமான் 7 தரம் அந்த யோர்தான் நதி முழுகும்போது முழு சரீரத்தை மாற்றிங்கப்பா. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது பெதஸ்தா குளம்னு ஒரு குளம் இருக்குது எருசலேம் ஆட்டு வாசனை இருக்கே. பெதஸ்தா குளத்தில் ஒரு பெரிய விதமான காரியம்னு கேட்டால், அந்த குளம் கலக்கப்படும் போது யாராக இருந்தாலும் சரி, யார் முதலாவது இறங்குறானோ அவன் எப்படிப்பட்ட நோய் உள்ளவனா சுகப்படுத்தப்படுறான். அங்கே ஒரு மனுஷன் 38 வருஷம் படுத்திருக்கான். ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கான். ஏன்னா யார் முதலாவது இறங்குறாங்களோ சுகப்படுகிறாங்க. அந்த குளம் கலக்கப்படும் போது அவனை கொண்டு விட யாருமே இல்லை. வேதனையோடு படுத்திருக்கான். ஆண்டவர் அந்த வழியாக வராரு. ஆண்டவர் 33 வயசில் ஊழியத்துக்கு வராரு. இவன் 38 வருஷமாக படுத்திருக்கான். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே படுத்திருக்கான். ஆண்டவர் கேட்காரு, சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. அவன் சொல்கிறான், அதை தான் ஏன் படுத்திருக்கேன். இந்த கலக்கப்படும் போது யாராவது முந்தி இறங்கிடுறாங்க ஐயா, எனக்கு இறங்க முடியலன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்பவும் வேத பரிசேயர் இன்னைக்கு நிறைய திருச்சபையில் பாருங்கள், சில பழமொழி சொல்லுவாங்கல்ல, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி உள்ள விட மாட்டான். ரட்சிக்கப்பட்டு வந்தால் கூட சபை மூப்பருக்கு எடுத்துருவான், போதகருக்கு எடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று கெடுத்துருவாங்க. இன்றைக்கி அப்படி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஊழியங்கிறது சாதாரணமாக காரியம் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு வைராக்கியம். அப்படிப்பட்ட ஊழியத்தில் வாழணும். ஏதோ வாழ்ந்தோம் சம்பளம் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. அதனால் வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 3:1 வாசிக்கும் போது ஆக்கிரி தீர்ப்பு அடைவோம்னு சொல்லி எண்ணி அநேகர் போதகராக வேதத்தில் வாசிக்கிறோம். ஊழியத்தின் பாதையில் வாழும்போது தான் கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அதே போல் அந்த பையன் அந்த மாமனாருக்கு சொன்னான், ஜோமண்ணா என்ன சொல்லி ஜோமண்ணான்னா, எசேக்கியா ராஜா எவ்வளோ பெரிய ராஜா, அவனுக்கே குஷ்டரோகம் வந்துச்சு, அவனுக்கே கேன்சர் வந்துச்சு. கேன்சர் வந்தது விடுதலை ஆண்டு கொடுத்தார்ல, அதே தெய்வம் இன்றைக்கு உயிரோடு வாழ்கிறான்னு சொல்லி அவன் சொன்னான், இயேசுவின் நாமத்தினால சரீரம் விடுதலை ஆக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணா. அவர் விடுதலை அடைஞ்சிட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசைன்னு கேட்டால், கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணப்படணும். என்னைக்கு செத்தாலும் ஒரு நாளைக்கு கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம்னு சொல்லி அந்த மச்சாங்கிட்ட சொன்னார், ஐயா உங்கள் மகன் மூலமாக நான் ஆண்டோட ஏற்றுக்கிட்டேன், கடவுள் சாட்சியாக வந்துட்டேன், இன்றைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்துக்கு போகணும், அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு கிறிஸ்தவ முறைப்படி என்னை அடக்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழித்த உடனே அந்த ஆள் திடீர்னு இறந்துட்டார். இறந்த உடனே அவருக்கு தூரத்துக்கு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம் சொந்த ஊருக்கு, கலிங்கப்பட்டின்னு சொல்ல ஊரில் ஒன்று அடக்கம் பண்ணணும், கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம்னு சொல்லிட்டாங்க. உடனே மச்சானும் கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்து கல்லறத்தோட குழி தோண்டி அடக்கம் பண்ண போகிறாங்க. ஊர் பிரசிடண்ட் திடீர்னு உள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனே யாருன்னு கேட்டார். இப்படி முறைன்னு சொன்னாங்க, நீ எங்கேயாவது போய் நீ வாழ்ந்த இடத்துல அடக்கம் பண்ணிக்கோ, இது நாங்கள் அப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டோம். சில பேர் நினைக்காங்க கிறிஸ்தவனா வெளிநாட்டுக்காரன் நினைக்காங்க, வெளிநாட்டுக்காரன் இங்கிலீஷ்காரன் நினைக்காங்க. 5 கண்டத்தில் ஒரு கண்டம் தான் ஆசியா கண்டம். அந்த ஆசியா கண்டம் தான் இயேசு பிறந்தார். சில பேர் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி இவர் அடக்கம் பண்ண போகும்போது இந்த ஊர் பிரசிடண்டே வந்து காலிட்டு அந்த பாடியை ஏற்றி தள்ளிட்டார், தூக்கிட்டு போ அப்படின்ட்டார். இவர் தாங்க முடிஞ்ச உடனே அந்த இடத்துல நெடுமுழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு சாரால் செத்து போன உடனே ஆபிரகாம் கதறி எழுதார்ல, அதே 23 வாசிக்கும் போது கதறி எழுதார்ல, ஒரு கல்லறை தோட்டம் வேணும்னு சொல்லி கேட்டார்ல, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட கிடுவரை தாங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த பிரசிடண்டே இறக்கப்பட்டு அடக்கம் பண்ண 3 ஏக்கர்லாம் கொடுத்தாங்க ஊர் மூலமாக. இந்த இடத்த எடுத்துக்கங்க, கல்லறை தோட்டம் வச்சுக்கன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னார்,
இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் இருக்கு ஐயா, ஒரு 65,000 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். உங்களுக்கு எதிர்பார்த்தேன் ஐயா, நீங்கள் எவ்வளோ உபகாரம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்களுக்கு செய்யுங்கன்னு கேட்டார். எனக்கு பயங்கரமான சந்தோஷம். உடனே 10 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர சொல்லி அந்த காரியங்களை பார்த்து கொடுக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் கேட்டால் ஆண்டவரை நம்பும்போது. எஜமானனே எஜமானனே என்னே சுராஜரே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதானே செஞ்சீரேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதானே செஞ்சீரேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என்னே சுராஜரே, ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என்னே சுராஜரே, என் தேச எல்லையெங்கும் அப்பாரிலாட வேண்டும், என் தேச எல்லையெங்கும் அப்பாரிலாட வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே
பேர் ஆபிரகாம். வேற எது பேர் இருந்திருக்கு இன்னைக்கு ஆபிரகாம் சொல்லி நட்சத்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்படி வாழணும் மனுஷன் வாழ்க்கை. பாரம்பரியமான கிறிஸ்தவங்க தான் மழை பெஞ்சு இத்து போகிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உயிர் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பல காரியங்கள் பல திட்டங்கள் போட்டு ஃபெயிலியர் ஆகி கடவுள் சமூகத்தை எதுவுமே விசாரிக்கிறதில்லை. இது செய்யட்டுமா செய்ய வேண்டாமா, இது ஒரு சுத்தமா அவன் கேட்குறது. நிறைய பேர் கேட்குறது இல்லை. ஏன் கேட்குறதுன்னா அவங்க இருதயம் மேட்டிமையான இருதயமாக நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பெருமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை யாரும் அசைக்க முடியும்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவர் தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒழிய தன்னை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை நிறைய பேர் வாழ்கிறது இல்லை. சகீனப்பட்ட மனுஷன் வேதத்தில் வாசிக்கும் இல்லை. லூக்கா 19 வாசிக்கும் போது சகீனப்பட்ட மனுஷன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டவர் எரியோலேருந்து எரிசிலையும் போய்கிட்டு இருக்காரு. போகும்போது வழியில் ஒரு காட்டத்தை முதல்ல ஏறுதான். ஏறி ஆண்டவர் வரும்போது இப்படியாவது ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஏறி குலைக்கில் போய் உட்காந்துட்டு மறைஞ்சி பார்க்கான். ஆண்டவர் அந்த பார்க்காரு, அந்த வழியாக வாராரு. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உலகமெங்கு வாழ்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. நிறைய இது இல்லை. நிறைய பேர் ஆண்டவர் பார்ப்பாருங்க, பயமே இல்லை. யார் நம்மளை பார்க்க போகிறா, தப்பு யார் நம்மளை பார்க்க போகிறான்னு நினைக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உலகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. நீ ஒருவேளை தப்பிச்சலாம் நினைக்காதீங்க. ஆண்டவனை எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன்னை நேசிக்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். நேசிக்க தெய்வத்துக்கு நீ சாட்சியாக நீ வாழும்போது, மகிமையாக வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார், ஒன்று விலகவும் மாட்டார். மகிமையுள்ள வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெய்வம் இருக்கார் இன்றைக்கும். அவர் நினைக்கணும். நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்தோன்னு ஆண்டவர் வராரு, நின்று அன்னார்ந்து மேல் நோக்கி பார்க்காரு. மேல் நோக்கி பார்த்துட்டு, சகைவே கீழே இறங்கி வா, நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கணுடான்னு கேட்காரு. தங்கன்னு ஆசைப்படுறாரு. அவன் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ ஒரு பாபியான மனுஷன், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் அப்படின்னு பேசுகிறாங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருந்து உண்டானா 4 திருப்பி தரேங்க. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்டோட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே ஆண்டு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, இழந்து போனதை தேடின எந்த காரியத்தை இழந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, எந்த காரியத்தை அவமானத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, அந்த காரியத்தை ஆண்டவர் விடுதலை தந்து ஒரு பாதுகாக்கக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கார் இன்னைக்கு. அந்த வாழ்க்கையில் மனுஷன் நினைக்கணும், எந்த காரியத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காயோ, உன் இருதயத்தில் சிந்தலாம் ஆண்டுக்கு தெரியும், உன் இருதயத்தின் வியாகுலங்களும் அவனுக்கு தெரியும். ஆண்டவன் கூட இருக்காரு, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அதை பாவத்தை மனுஷன் அறிக்கையிடணும். சென்னையில் ஒரு பாட்டியை இறந்துட்டாங்க. அவங்க ஆலங்குளம் பக்கத்தில் ஆலடிப்பட்டிங்க ஒரு ஊரில் இருந்து வாழ்ந்தவங்க. முருகன் கோயில் பூசாரி. இவங்க வீட்டுக்காரர் முருகன் கோயில் பூசாரி. தரித்திரம் வரம்பு வந்த உடனே சென்னைக்கு குடியேற வந்தாங்க. குடியேற வந்து அவங்களுக்கு வாழ்க்கை தெரியல. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் காஃபி தூள் கம்பெனி வச்சுருந்தாங்க. அந்த காஃபி தூள் கம்பெனியில் அந்த தாத்தா வேலை பார்த்தாரு. வேலை பார்த்தவங்க 3 பிள்ளைகள். மூத்த மகளுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பிள்ளைகள் 3 பேரும் அழகாக இருப்பாங்க. பார்த்து நகை போடாமல் தொட்டு வாங்காமல் பெண்ணுக்காக கட்டிட்டு போயிட்டார். மிச்சம் 2 பிள்ளைகள். பாட்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கழுத்துக்கு கீழே செயல்படலை. கழுத்துக்கு கீழே செயல்படலை உடனே ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு வீட்டிலே இருந்தாங்க. பிறகு திடீர்னு சொல்லி படுத்த படுக்கையாக வாழ்ந்த உடனே பெட்சோல் வந்துருச்சு. பெட்சோல் வந்த உடனே சரீரமே கெட்டு போச்சு. நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த வீட்டுக்காரங்களாம் சொன்னாங்க, இந்த கிழவி ஏங்க போட்டு வச்சுருக்கீங்க,
எங்கேயாவது ஒன்று தர்மாஸ்தரில் போடுங்க, எங்கேயாவது ஒன்று அங்கே பக்கத்து வீட்டில் இருக்க முடியாத அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. 2 பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் ஒன்றும் தெரியல. 3 பேரும் நினச்சாங்க இந்த கிழவி செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருமணம் பண்ணும்போது என்ன சொல்ல வாக்கு கொடுத்து திருமணம் பண்ணுறாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்க வரைக்கும் உண்மையான புருஷனாக வாழ்கிறேன், உண்மையான மனைவியை வாழ்ந்து வாக்கு கொடுத்தானே கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் மறுபடி கல்யாணம் பண்ண அவங்களுக்கு அது தெரியாது. திடீர்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பைபிள் ஓமன் அம்மா அந்த பக்கம் வந்தாங்க. இந்த பக்கம் வந்த உடனே ஒரு வீட்டில் எங்கேயாவது சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி வீட்டை நுழைஞ்சி உங்களுக்கு ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே அந்த 2 பிள்ளைகளும் புருஷன் சொன்னாங்க, எங்களுக்கு சொல்லாதீங்க, சந்தில் ஒரு அம்மா படுத்து கிடக்கா, அவங்களுக்கு போய் சொல்லினாங்க. வெறுக்கப்பட்டாங்க. அங்கே உள்ளே போன உடனே உள்ளே போக முடியல. அப்படியே மூக்க 2ஐயும் பொத்திக்கிட்டு கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் நல்லருமா, ஆண்டவர் விடுதலை தருவாருமா, ஆண்டவர் எல்லா விதமான காரியத்தையும் செய்வார். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காரு, நான் யாருன்னே நீங்கள் தெரியாமல் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, அதான் இயேசுனா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீ ஆண்டவர் சொல்கிறாருமா, பாவத்தை அறிக்கையிடு. நம்ம பாவம்னா என்னன்னு தெரியாது, நீ அறிக்கையிடுன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த ராத்திரியில் கேளு, ஆண்டவர் வாழ்க்கையில் விடுதலை தருவார். இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த வார்த்தை அந்த அம்மாட்ட இருதயத்தை கிரியை செய்ய ஆரம்பித்தது. கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே, ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் மையான தெய்வம்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, நீ அறிக்கையிட உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்டாங்க. ஆண்டவர் சினிமா படத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படுத்தின உடனே புருஷனுக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனது, புருஷன் தெரியாமல் வீட்டு அரிசியை கொடுத்து விற்றது, முருங்கைக்காய் திருடினது எல்லாத்தையும் ஆண்டு வெளிப்படுத்தினார். உடனே அழுது நொறுக்கப்பட்டது உடனே ஆண்டு பெரிய விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்த உடனே காலையில் எல்லாரும் எழும்பலை, 5 மணிக்கே எழுப்பிட்டாங்க. எழும்பி வீட்டை தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை வெளியே சத்தம் கேங்கன்னு சொல்லி புருஷனும் 2 குழந்தைங்க எட்டி பார்க்கும்போது தன்னுடைய தாய், ஆச்சரியம், என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா பேர் கடைசியில் பார்த்தீங்கன்னா சத்திய பாட்டி, அவங்க பேர் சத்திய பாட்டி. யாருக்கு எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் கை வச்சா ஜெபம் பண்ணால் விடுதலை கொடுத்துருவாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. மகிமையான வாழ்க்கை வாழ்ந்த இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினைக்கிறதில்லை, நிறைய பேர் எண்றதில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவனே இன்னைக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பொய், புரட்டு, ஏமாத்து, ஃப்ராடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்று ஆண்டவர் எப்படி ஆஸ்வதிக்கப்பட முடியும்? நீ தேவனுக்கு பயந்து சாட்சி உள்ள வாழ்க்கை நீ வாழும்போது தான் கர்த்தனை ஆஸ்வதிக்கப்பட முடியும். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷங்க உலகத்தில் வந்தார்ல. நான் சிறுபையை நான் படிக்கும்போது என்னை குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. எங்கள் ஸ்கூலில் இருந்து 30,000 ரூபா காசு கொடுத்தா 3 நாளைக்கு சாப்பாடு போட்டு கூப்பிட்டு போனாங்க. நடத்தியே கூப்பிட்டு போனாங்க. பாவசுத்திரம் வரைக்கும் நடக்கணும். பாவசுத்திரத்துலேருந்து தென்காசி வரைக்கும் ட்ரெயினில் போகணும். அப்புறம் தென்காசி குற்றாலம் வரைக்கும் நடந்து போகணும். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு வந்தோம். பாவசுத்தை இறங்கணும். மிட்டாய் கடையில் எல்லோரும் மிட்டாய் வாங்கினாங்க, துட்டு கொடுத்து வாங்கினாங்க. நான் மட்டும் கூட்டமாக ஒரு மிட்டாய் பாக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டேன். அது எனக்கு பெருமையாக இருந்தது. ஏமாற்று வேலை ஏமாற்று பண்ணுறமே தெரியல. ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின உடனே அந்த கடையை தேடி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டு கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, இது என் மனைவி, அவங்க அப்பா ஒரு வாத்தியார். அவங்களுடைய அவங்களுடைய அரவணைப்பில் வாழ்ந்தோம். அவங்கெல்லாம் அங்கே வாழ்க்கை வாழ்ந்துருக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் ஐயா ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த மனுஷன். எல்லாத்தையும் இழந்து இந்தியாவுக்கு வாழ தெரியாமல் இருக்க சொத்துக்களெல்லாம் ஈனக்கரையத்துக்கு விற்று, ஈனக்கரையத்தான் விற்றாங்க, வேறு யாருக்கும் பண்ண முடியல. ஈனக்கரையத்துக்கு விற்று வாழ்ந்தாங்க. கடைசியில் எப்படியோ வாழ்ந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா வேதத்தில் வாசிக்கம் இல்லை,
லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டதும் தாய் தெரிந்து கொண்ட தாய். திடீர்னு சொல்லி எங்கள் தாத்தா திடீர்னு இறந்துட்டாங்க. இறந்த உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, தம்பி பக்கத்தில் மாமாட்ட போய் 4 கிலோமீட்டர் அவங்க இருக்காங்க, ஒரு கேட்டகிஸ்ட் அவங்க, போய் சொல்லிட்டு வந்து ராஜான்னு சொன்னாங்க. சின்ன பையனா போகும்போது கூட எங்கள் தாத்தாவை படுக்க வச்சுருக்காங்க, எங்கள் அம்மாவை எல்லா பற்றியும் ஒழுங்கு பண்ணி கட்டில் படுக்க வச்சுருக்காங்க. எனக்கு அந்த கள்ள புத்தி, திருட்டு புத்தி பாருங்கள். படுத்த உடனே இறங்கி போக முன்னே இறங்கி அவர் வேசியை அவுத்து அன்னக்குடியில் சாவி தொங்கும், அந்த சாவியை எடுத்து அவர் பீரோ திறந்து ₹1 எடுத்துட்டேன், திருடிட்டேன். எதுக்குன்னா நைட்டில் சினிமா பார்க்கறதுக்காக. அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என் மாமாட்ட சொன்னேன், ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு எல்லா காரியம் தெரிஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்டேன். தெரியாமல் பண்ணிக்கணும் இல்லை, ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் அறிக்கையிடணும் இல்லை, அறிக்கையிட்டத்தானே வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் தெய்வம் உண்மையுள்ளவர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். மகனாக பிறந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் உம்மை அன்பு செய்தோம் உம்மை அன்பு செய்தோம். ஒரு வாழ்க்கை தான் ஐயா. இந்த ஒரு வாழ்க்கை கடல் புரோஜனமான வாழ்க்கை வாழணும். நாங்கள் சென்னைக்கு 68 வந்தோம். சென்னைக்கு வந்து ஒரு இடத்துல குடியிருந்தோம். ஒரு இஸ்லாமிய சகோதரர் வீடு இது. அவர் கேரளா, அவர் திருசூர் வீடு. 10 ரூபாய் என்னமோ வாடகை. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாடகை. மூங்கில் சுவர் தான், மூங்கில் தட்டி வீடு தான். அவர் சொன்னார், ஐயா நாங்கள் வீட்டை விற்க போகிறோம், ஒன்று நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க இல்லை வீட்டை வாங்கிடுங்கன்னு சொன்னார். ஒரு நல்ல தேவ மனுஷன், ரொம்ப தேவ மனுஷன். நாங்கள் எங்கே போக முடியும்னு கேட்டவங்ககிட்ட, நீங்கள் ஏதாவது யோசிச்சுங்க, என் நிலைமை நினைங்க, நான் வீட்டை விற்றுட்டு போக போகிறேன்னு சொன்னார். அப்போனா எங்கள் அண்ணனுக்கு திருமணமாகி சென்னைக்கு வந்திருக்கோம். உடனே அண்ணி சொன்னாங்க, இந்த செயினை வேணால் விற்றுட்டு, தாலி செயினை விற்றுட்டு இடத்த வாங்க சொன்னாங்க. இந்த இடத்த வாங்கிட்டோம். இன்னைக்கு பாருங்கள், தெருவே எங்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யோசுவாக்கு வாக்கு கொடுத்தபடி காலபதிக்கு தேசத்தை சொந்தமாக தர வேண்டும் மாதிரி தெரு மாட்டமல்ல, எவ்வளோ இடங்கள். காரணம், கடவுளை முன்வச்சு வாழும்போது, கடவுளுக்கு மகிமையான வாழ்க்கை வாழும்போது, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கன்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி எத்தியோகர மனுஷன் பணத்தை செலவழிக்கான், ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது மட்டும் வரதில்லாமே. யாரோ கொடுப்பாங்க, நமக்கு என்ன, யாரோ கொடுக்கட்டும் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காங்க. நீ தேவனை வீட்டை கட்டினா தேவன் உன்னை கட்டுவார். அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. காசு விட, காணிக்க காசு விட பிஞ்சு போன காசு, செல்லாத காசை கொண்டு போட ஆண்டவர் எப்படி ஒன்று ஆஸ்வதிக்கப்பட முடியும்? குடும்ப சாபங்கள் எப்படி மாற முடியும்? நிறைய பேர் மறந்துடுறாங்க. முதல் தரமான காசை கடவுளுக்கு கொடுத்து பாரு. முதல் தரமாக வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பாரு. ஒரு வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்க தெரியுமா? மறக்கக்கூடாது ஐயா, அதை மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் கடவுளுக்கு முதல் தரமாக நீ கொடுத்து வாழ்ந்துட்டேன்னு சொன்னால் கடவுள் நட்சத்திரமாக வைப்பார். நட்சத்திரமாக வைக்கிறது மாத்திரமல்ல, இவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம உலகத்தில் யார்கிட்டையும் இல்லை. இவ்வளோ நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இன்றைக்கும் உயிரோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி நமக்கு தேவையெல்லாம் சந்தித்து எல்லாம் பார்க்கக்கூடிய தெய்வம் இயேசு மாத்திரம்தான். நீ அவரை கொடுத்து, நீ வாழ்க்கை கொடுத்து பாரு, கொடுக்க நீ வாழ்ந்து பாரு. ஆண்டவனை எப்படி ஆஸ்வதிக்காத மட்டும் பாரு. வேதத்தில் வாசிக்கமில்லை, மல்லிகா 3:10 வாசிக்கும் போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்குது, உன் தசவாலம் கொண்டு வந்து பண்டசாலையில் போடு, அவ்வளோ வானத்தின் பலகணிக்கு திறந்து உன்னை ஆஸ்வதியம் இருப்பேனோன்னு பாந்து வேதத்தில் வாசிக்கிறது பார்க்கமில்லை. அப்படி வாழ்ந்து பாருங்க. என் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை தான். எல்லாரும் காணிக்கையும் என் காசு அதிகமாக நினச்சி பார்ப்பேன். எல்லோரும் உண்டியல் கொடுத்தாங்கன்னா 1500 ரூபா தான் நம்ம காசு 2000 இருக்கணும் பார்ப்பேன். ஒரு பைசாவும் அதிகமாக நம்ம காசு இருக்கணும் அப்படி நினைப்பேன். சில பேர் நினைப்பேன், கொடுப்பு நீங்கள் இருக்கு கொடுக்கீங்கம்பாங்க. நீ கொடுத்தா தானே உன்ட்ட இருக்கும், நீ கொடுக்கல உன்ட்ட எப்படி இருக்கும்? நீ தரித்திரமாக வாழ்ந்தன்னா கடவுள் கொடுக்க மட்டும் நீ பின்வாங்கி போகிறோம், பின்வாங்கி போயிடுவார்ல. நீ கொடுத்து பாரு, கடவுளை கொடுத்து பாரு, சோதிச்சு பாரு.
ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துகிறான்னு பாரு. நட்சத்திரமாக ஒன்று வைப்பார். உன் காரியம் ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது. எங்கே போனாலும் சக்ஸஸ் தான், எங்கே போனாலும் சக்ஸஸ் தான். என் கிராமத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டணும். ஐயா பிஷப் ஐயா பலமுறை வந்திருக்காரு. எந்த திருமண மண்டபத்துக்கு கலெக்டர் வந்து திறந்தாங்க. என் ஊருக்காரங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த காரியத்தை அவங்கள தான் செய்ய முடியும், அவங்க தான் செய்ய முடியும்னு கேட்டாங்க. காரணம் கேட்டால், நீ கடவுளோட வாழும்போது உங்கூட கடவுள் வாழ்வார். நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது, மகிமையாக வாழும்போது, கர்த்தர் உன்னாலும் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை வாழாக்காமல் தலையாகுவார், உனக்கு கீழாக மேலாக வைப்பார். இந்த வயசு எனக்கு 77. இந்த படியிலே ஏற முடியல, தடுமாறக்கூடிய அளவு வந்துருச்சு. காரணம் கேட்டால், எவ்வளோ வயசுலையும் மான் கால்களை போல கால்களை கொடுத்து வழிநடத்தி இந்த லெந்து டேஸில் எல்லா ஊருக்கும், பெங்களூரு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, பாம்பே, இப்படி எத்தி இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. காரணம் கேட்டால், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஓட்டம் கடவுளுக்கு பிரியமாக இருக்க ஓட்டமாக இருக்கணும், கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். யார் வீட்டில் கால் வச்சாலும் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படணும். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க விடுதலை பெற்று வாழணும். நீ யாரை ஆஸ்வதிப்பா அவனை ஆஸ்வதிப்பான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த கிருபைக்குள்ள காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் வாழ்றதில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து, தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அந்த வாழ்க்கையே இல்லை. தேவன் நீ பிரியப்படுத்தினா தேவன் உன்னை பிரியப்படுத்துவார். நிறைய பேரோடு வாழ்றதில்லை. இந்த காலங்களில் எதுக்கு ஆண்டவங்க வாழ்க்கை கொடுத்துக்கான்னு சொன்னால், நம்ம தியானிக்க முடிய பார்க்கணும். ஆண்டு சிலுவையை பார்க்கணும். ஆண்டு என்ன பாடுகளை பட்டாலும் அந்த பாடுகளை நினச்சி பார்க்கணும். உனக்காக எனக்காக எத்தனை விதமாக கஷ்டம் அனுபவித்தார். 40க்கு 1 குறை 39 அடிகள் அடிக்கப்பட்டார். சிலுவையில் தொங்கும்போது 2 கள்ளம் தொங்குனான். ஒரு கள்ளன் சொன்னான், நீ தேவனுடைய குமாரானா கீழே இறங்கிவான்னு சொன்னான். கீழே இறங்குவது மாத்திரமல்ல, எங்களையும் விடுதலை பண்ணி கொடுன்னு சொன்னான். ஆனால் ஒரு கள்ளன் சொன்னான், எப்பா நாம நியாயமாக கஷ்டப்படுறோம், வாங்கின தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கும், அவர் தகாதவனு சொல்லியப்பா, தகாதவனு சொல்லியேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கான். சிலுவை காட்சியை பார்க்கான்ல. அன்னைக்கும் கரங்களிலே ஆடிகளா சாமி, அன்னைக்கும் கரங்களிலே ஆடிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே உம்மை நினைத்து
பரிகார பலியானி எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஓரோடு நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓரோடு நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா கடைசி காலத்தில் வந்துட்டோம். எங்கே பார்த்தோம் யுத்தம், எல்லாம் கிடைக்காத காலங்களாயிடுச்சு. அக்ரம் மீதியானதில் அவனுடைய அன்பே தணிஞ்சுவோம். அக்ரம் ஆயிடுச்சு, உலகமே அக்ரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் வரப்போகிற நாட்களுக்கு நெருங்கிட்டோம். இந்த நெருக்கமான நாட்களில் வாழும்போது உங்களுடைய காரியங்களெல்லாம் மாற்றுங்க. பொல்லாத பழக்க வழக்கம் இருந்தால் எடுத்து போடுங்க. ஆண்டுடைய கேளுங்க, ஆண்டு விடுதலை தருவார். அவரை போல விடுதலை ரட்சகர் உலகத்திலே இல்லை.
பாவம் இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. எல்லாம் யாராவது ஒருத்தர் பாவம் செய்யிருப்பாங்க, ஒரு சின்ன பாவம் பண்ணியிருப்போம். ஆண்டவர் தவிர ஆண்டவர் ஒருத்தர் தான் வேதத்தில் வாசிக்கமில்ல. யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம்ன்றது யாருன்னு குற்றப்படுத்தணும்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான், வேற யாரும் இல்லை. சிலர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டம், நிறைய வியாதி, சரீரம் முழுவதும் வியாதி, தாழ முடியாத வியாதி, சொல்ல முடியாத காலங்கள், எப்படி வாழ்வோம் சொல்ல முடியாது, யாருக்கு என்ன சம்பவிக்கும் சொல்ல முடியாது, யாருக்கு ஹார்ட் அட்டாக்கு, யாருக்கு ஆக்சிடெண்ட்டு எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் வந்திருக்கோம். அப்படி வரும்போது நீ கடவுளை நோக்கி பாருங்கள், கடவுள்கிட்ட எல்லா காரியத்தையும் கேளுங்க. என் சமாதானத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டெடுத்து தர போகிறாரு. கஷ்டமாக பேப்பர் எழுதுங்க, நோயா பேப்பர் எழுதுங்க, உங்கள் வலது கரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கடன் பிரச்சனையா எந்த காரியத்தை எழுந்து போகிறீங்களோ அந்த காரியத்தை பேப்பர் எழுதுங்க. எழுதி கை வச்சு, ஆண்டவரே உம்மால் விடுதலை தர முடியும், நீதான் ரட்சிக்க முடியும், என் பாவத்தினால சாபம் வந்தது ஆண்டவரே, பாவத்தை அறிக்கையிட கிருபை தாங்க ஆண்டவரே, உன் மனசுக்கு தெரியும் நீங்கள் செஞ்ச பாவம் என்னன்னு உன் மனசுக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணும் உன் மனசுக்கு தெரியும், அது வெளியே அறிக்கையிட்டு அன்று கேளுங்க. கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் எழும்பலாமா? காணிக்கை எடுத்துடலாமா? பாக்கெட்டு காணிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி பார்க்கலாமா? கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். உன் பேரை என்ன பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமரம் அனுபவத்தினம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. பலவிதமான போராட்டத்தில் வந்திருக்கலாம், பலவிதமான சரீர பலவீனத்தில் வந்திருக்கலாம், சில பேருக்கு எந்த அவமானம். ஆண்டவர் பார்க்காரு, உன் நிந்தையை பார்க்கிறார், உன்னை கண்ணீரை காண்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்ப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரவதைப்பா, அவர் கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடா இருப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். கலங்காதே மனமே காத்திடுவார்.
பின்னும் இறங்கவில்லையோ இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ அப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேல் காத்திடுவார் கரஞ்சாரே மனமே காத்திடுவார் கேட்டவரும் இகழ்ந்து சேர்த்தவரோ வீழ்ச்சியில் விழித்துள்ள கேட்டவரும் இகழ்ந்து சேர்த்தவரோ உன்னை கிட்டி இழந்தவரோ உன்னை கிட்டி இழுத்தவரோ ஜெயமோ கனவோ சுகமோ உனக்கென்றும் அளித்தவரா உனக்கென்றும் அளித்தவரா காப்பா உன்னை காப்பா காப்பவர் காப்பா இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. விசேஷித்த கரங்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகள் வேதனை அறிந்திருக்கீங்க, கஷ்டங்களை அறிந்திருக்கீங்க, கண்ணீரை அறிந்திருக்கீங்க சாமி. என்ன செய்வோம் சொல்லி தவிக்கூடிய பிள்ளை வாழ்க்கையில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஒரு பிரச்சனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. என்ன நடக்குமோ சொல்லி இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் ஒரு நன்மையான ஈவை தருவேன்னு சொல்லி வாழ்க்கையை ஆஸ்வதித்து அனுப்புங்க. காத்து கொள்ளுங்க, மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கடிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.